குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் பிரிவு 5 பிராணாயாமம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பிராணாயாமம் அப்படின்னா பிராணனை கட்டுப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம். இதில் பல வகை இருக்குங்க. பிரிவு 4 சொல்லப்பட்ட ஆசனங்களுள் ஏதாவது ஒன்றில் இருந்து பிராணாயாமம் செய்தல் வேண்டும். பிராணன் அப்படின்னா காற்று, மூச்சு, வலி அப்படின்னு சொல்லலாம். பாடல் 564 பிராணசெயம் உண்டாகும் ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டு ஏறும் குதிரை மற்ற ஒன்று உண்டு மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுந்திடும் தானே. பிராணன் அப்படின்னா பிராணவாயு, உயிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஊர் அப்படின்னா உடல், ஐவர் அப்படின்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 பொறிகள், தலைமகன் அப்படின்னா மனம், குதிரை அப்படின்னா பிராணவாயு, பற்று கொடுக்கும் அப்படின்னா வயப்படும் அப்படின்னு அர்த்தம், துள்ளி விழுந்திடும் அப்படின்னா வயப்படாது அப்படின்னு அர்த்தம். உண்மையில் பிராணன் பயிற்சி உடையவர்க்கு மனம் என்ற குதிரை அடங்கி பற்று கொடுத்து நிற்கும். முறையற்ற பயிற்சி உடையவர்க்கு மனம் அடங்கி நிற்காது, அவரை மீறி சென்றுவிடும். எனவே பிராணாயாமம் செய்ய வேண்டும். ஐம்பொறிகளுக்கு தலைவனும் உடலுக்கு தலைவனும் ஆகிய ஆன்மா ஓய்வு பெற்று மேல் அடைய மனத்துடன் பிராணன் என்ற குதிரை ஒன்று உள்ளது. அது உடலை விட்டு அகண்டத்தை பற்றி நின்றவர்க்கு வயப்பட்டு நிற்கும். மெய் உணர்வு இல்லாமல் கண்டத்தை பற்றி நின்றவர்க்கு பிராணன் வயப்படாது கீழே போய்விடும்.